ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம யமுனாவை கங்கா துருவி கேள்வி கேட்டதை பார்த்தோன்னே ஆத்தா மகவாயி என்னை காப்பாற்றிடு தாயின்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வம் இல்லைங்க. அதோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து விழுந்து காப்பாற்றுன்றதுக்காக அவங்க வேணுன சாமியை பார்க்கணுமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ துருவி கேள்வி கேட்டதை பார்த்தோன்னே எமோஷனல் ஆகி கற்றுன்னு கற்றுவாங்கன்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்தெல்லாம் அதாங்க. கடைசியில் பார்த்தா இல்லை பொசுக்குன்னு இப்போ என்ன உனக்கு ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு டவுட் அதிகமாகிடுச்சு. நம்ம யமுனாட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நம்ம நிவீன் பண்ணுறதுக்கெல்லாம் காவேரி எப்படி பொறுப்பாகவா, எதுக்கு நீ காவேரி மேலே கோபப்படுறேன்னு கேள்வி கேட்டாங்க. பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி ஒரு பக்கம் நம்ம விஜய்கிட்ட பேசவே இல்லைங்க. காரில் வரும்போது இவரும் மம்பிழுத்து பார்க்குறாரு, பேசவே இல்லை. கடைசியில் பார்த்தா 2 பேத்துக்கு பிரச்சனை பெருசாகிட மாட்டேங்குது. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறது ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுப்பா, தயவுசெய்து அந்த வேலையை பண்ணிடாங்கப்பா அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்களா, வீம்புக்குன்னு அம்பழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வீடு இல்லை கார் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா, நான் சொந்தமாக வாங்கி போய்க்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்னடா அது இவ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறானே ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி பேச அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அக்ரிமெண்ட்டை பற்றி பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், திரும்ப பேசுகிற நீ திரும்ப பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப பேசுகிறேன்னா நடக்கிறது தானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கேன். மனசில் என்ன தான் நினைக்கிறேன், சொல்லி தொலைன்னு வேற கத்துறாரு. உண்மை முழுசாக புரியாத மாதிரியே பேசுகிறீங்களேயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நம்ம விஜய் தவிக்கிற தவிப்பை பார்க்கணுமே. ஒரு தடவை ஏதோ தெரியாமல் அக்ரிமெண்ட்டுன்னு போட்டோம். நம்ம சார் அப்படி தான் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு சீனை போட்டு விட்டு அந்த படம் ஃபுல்லாக அனுபவிச்சார். அதே வேதனையே இப்போ நம்ம விஜய் சார் அனுபவிக்கிறாரு இங்கே. ஓகே பரவாயில்ல விடுங்க, டூப்பு தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யமுனாவை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு காவேரி வர அதுக்கப்புறம் வச்சு செய்கிறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தோன்னே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராகினி. உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு, பார்க்கறது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை. குளிர் காயிறாங்க. என்ன பிரச்சனை தெரிஞ்சுன்னா 2 பேத்துக்கு மூட்டி விட்டுறலாம்னு நினைக்கிறாங்க. அக்கா தங்கச்சி அடித்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுப்பா, சும்மா கொஞ்சம் நாளைக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.